ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4.2ல அடுத்த பீட்டா வந்துடுச்சு. அதுல என்னென்ன இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரேங்கிங் சிஸ்டம்ல பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போமா. உங்களுக்கு போன பீட்டா வரைக்கும் 2 இடத்துல தான் வந்து ஈவெண்ட் இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து எக்ஸ்ட்ரா ஜார்ஜபோல், அதுக்கப்புறம் மில்டா, மிலிட்ரி பேஸ் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் இந்த 5 ஆல்ரெடி போச்சின்க்கும் யோசனையாகவும் இருக்குது. இந்த 5 இடத்துக்கும் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரீகால் எப்போ போல் வந்துடும். உள்ளே இருந்தீங்கன்னா இந்த எல்லோ ரீகால் வந்துடும். போன பீட்டாவில் வந்து நமக்கு மேலே போகிற போர்ட்டல் வந்து அப்போ நடுவில் வந்து ஸ்பான் ஆச்சு. மேட்ச் ஸ்டார்டிங்லேயே ஸ்பான் ஆகாமல் நடுவில் ஸ்பான் ஆச்சு. பட் இந்த வீட்டால் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மேட்ச் ஸ்டார்டிங்லேயே ஸ்பான் ஆயிடுது. மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மினிட்ஸ்க்குள்ளே நம்ம மேலே போனாதான் அது வரைக்கும் தான் அந்த போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம மேலே போயிட்டு அதுக்குள்ளே கீழே வந்துடுற மாதிரி இருக்கும். அந்த டைம் முடிச்சுன்னா நார்மலாக எப்பவும் வெளியே தள்ளி விட்ற மாதிரி வெளியே தள்ளி விட்டுரும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த 4 சைடும் வர மாதிரி தான் இருக்கும். எனிமியும் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அந்த சென்டரில் இப்படி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி இருக்குன்னா உள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சென்டர்ல நமக்கு ஃபுல் எராங்கல் மேப்பே இருக்குது. அது இல்லாம அதுக்கு சென்டர்ல இருக்கும்ல அந்த மெயின் பவர், அது வந்து பாக்குறதுக்கு இந்த பீட்டால இப்படிதான் இருக்கு. இதை வந்து இப்படி ஓப்பன் கொடுத்தோம்னா அது வந்து உங்க பேக்ல வந்துடும். ஓகேவா? வந்தக்கு அப்புறமேட்டு இது பிரைம் லைனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அந்த 4 பவர் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ வந்து நீங்க எங்க போகணுமோ அந்த இடத்துல வந்து நீங்க சூஸ் பண்ணி நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல இறங்கிடுவீங்க கரெக்டா. டெலிபோர்ட் கொடுத்தீங்கன்னா அதுவுமே இந்த பிரைமை வச்சு யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஆள் தான் யூஸ் பண்ண முடியும் நினைக்கிறேன். ஸ்குவாடே ஃபுல்லா யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நான் செலக்ட் பண்ணி போறேன் பாருங்க. ஹாஸ்பிட்டல் கிட்ட சார்ஜபோல். ஓகே இப்போ வந்து இந்த இடத்த இப்போ செலக்ட் பண்ணிட்டு இந்த டெலிபோர்ட் கொடுத்துட்டோம்னா நீங்க அங்கதான் உங்க பேராஷூட் போவோம். நீங்க அங்கதான் இறங்குவீங்க. இந்த மாதிரி நீங்க மேப்ல எங்க வேணுமோ போய் இறங்கிக்கலாம். ஸோ பத்தியாச்சா, இப்போ வந்துருச்சு. அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் இந்த இது யூஸ் பண்ணணும். வெளியே வரதுக்கு இப்படிதான் யூஸ் பண்ணோம். அது இல்லாம வந்து நம்ம நார்மலா அந்த 4 பவர் பார்த்தோம்ல, டெலிபோர்ட்டு, ஹீலு, பேரியரு, அது எல்லாமே இருக்கு. அந்த கரப்டிங் பவர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு எனிமியை வந்து ஒரு புல்லட்டால சுட்டாதான் அது வந்து சுடுது. அது வரைக்கும் அது வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்குது. இந்த பீட்டால அப்படிதான் இருக்கு. அது வந்து பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை பவருக்கு வந்து எல்லாத்துக்குமே செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. முன்ன பீட்டால வந்து மேலே ஃபாஸ்டா மேலே போன மாதிரி போக முடியல. ஸோ எதுவுமே தெரியல. எல்லாத்துக்குமே செகண்ட்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு வாட்டி யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுவுமே அடுத்தடுத்த பீட்டால தெரியும். அதுக்கப்புறம் குரூட்டு, இந்த குரூட்டோட டெக்ஸ்சர் எல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க ஃபுல்லா. இது ஃபுல்லா பார்க்க அப்படி வேரோட கிரீன் கலர்ல அப்படிதான் இருக்கு. பட் இன்னும் பக்ல தான் இருக்கு. ஃபுல்லா இதாகல. ரைடு கொடுத்தா இன்னும் ரைடு ஒர்க் ஆகல. பட் ஆனா இந்த வாட்டி கூட வருது. இந்த மாதிரி ஹீல் பண்ணுது, அவ்வளவுதான். மற்றபடி இந்த வீலும் இந்த வரைக்கும் ஒர்க் ஆகல. இந்த பீட்டால இது எனிமியெல்லாம் அடிக்கல, கவர் பண்ணுது, அவ்வளவுதான். கவர் பண்ணி ஹீல் பண்ணுது. இந்த பீட்டால எனிமி வந்து நம்மள அடிச்சா அது வந்து நமக்கு முன்னாடி நின்றுட்டு நமக்கு கவர் கொடுக்குது. ஃபுல்லா டேமேஜ் எல்லாம் அது வாங்கிக்குது. டேமேஜ் ஆக இதுவெல்லாம் ஃபுல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ புதுசா ஒரு லீஃப் இருக்குன்னா அப்படி நல்லா கிரீன் கலர்ல இருக்கும்ல, அப்படியே இது டேமேஜ் ஆக இலை கொட்டும் போது ஒரு மாதிரி கலர்ல வந்துரும்ல, ஆரஞ்சு கலர்ல. அந்த மாதிரி இதோட ரூட்ஸுமே ஒரு மாதிரி பழசான மாதிரி எல்லாமே வந்து ஃபுல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. அப்படி கலரே டிம் ஆயிடுது. ஆனா இது வந்து ஆட்டோ ஹீல் பண்ணுது இந்த பீட்டால. ஆனா பொறுமையா தான் ஆகுது. ஆனா எனிமியும் அடிக்க மாட்டேங்குது, கவர் தான் கொடுக்குது. அப்புறம் இந்த கீழே இருக்க 5 ஈவெண்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த ரூட்ஸ் போற மாதிரி ஃபுல்லா டெக்ஸ்சர்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. இதுல எல்லாத்துலயுமே உங்களால ஏறிக்க முடியும். ஸோ ஈஸியா மேல எல்லாம் ஏற முடியும். அது இல்லாம அடுத்த அப்டேட்ல இருந்து உங்க டீம் மேல தூக்கி விட முடியும். ஸோ ஈஸியா மேல ஏறிக்க முடியும் நிறைய இடத்துல. எப்படி கேம்ப் அடிச்சு அடிக்க போறாங்க, சும்மாவே கேம்ப் அடிச்சு அடிப்பாங்க. இன்னும் மோசமா இருக்க போகுது. முன்னாடி வந்து ஒரு சைக்கிள் சொல்லிட்டு அதுல 3 சீசன் கொடுப்பாங்க. ஆனா இந்த வாட்டி என்ன சேஞ்ச்னா 2026 H1 சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுலயுமே 3 சீசன் வரும். அது இல்லாம நமக்கு வந்து டயர்ல வந்து செம்ம சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. உள்ள என்ட்ரியா இருக்கட்டும், அது இல்லாம ப்ரொமோட்டிங் டு ஏஸ் மாஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. கிரவுன் வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும். இந்த கோல்டு, பிளாட்டினம் இது எல்லாமே நார்மலா இருக்கும். இங்க கிரவுன்ல இருந்து நீங்க ஏஸ் வரப்போ அந்த ப்ரொமோட்டிங் டு ஏஸ்னு ஒண்ணு இருக்கும். இதுல என்னன்னா 3 மேட்ச் நீங்க வந்து கண்டினியூஸா டாப் 15 இல்லைன்னா டாப் 8 வரணும். இறங்கல்னா டாப் 15 வரணும். லிவிக்னா டாப் 8 வரணும். இது வந்து உங்க ஸ்குவாட் மட்டும் கிடையாது, நீங்களுமே. இப்போ சப்போஸ் நீங்க முன்னாடியே செத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டாப் சம்திங் இருக்கும். இப்போ டாப் 50 அந்த மாதிரி இருக்குல்ல, நீங்க முன்னாடியே செத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுதான் கணக்கு. ஓகேவா? டோட்டலா ஸ்குவாடோடது. பட் ஸ்குவாட் டின்னர் அடிச்சாலுமே நீங்க டாப் 15னா அது டாப் 15 தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க 3 கன்சிக்யூட்டிவ் மேட்ச்ல வந்து இறாங்கலுக்கு தகுந்த மாதிரி இல்ல லிவிக் ஆடையில லிவிக் தகுந்த மாதிரி டாப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொமோட்டிங் டு ஏஸ் இருக்கிறது வந்து ஓகே ஆயிடும். ஓகே ஆயிட்டு அடுத்தது A*1க்கு வருவீங்க.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏஸ்லேருந்து ஏஸ் மாஸ்டருக்கு போவோம்ல, அப்போ வந்து என்னன்னா டாப் 12 இல்லைனா டாப் 6, இறங்கல்னா டாப் 12, லிவிக்னா டாப் 6, 4 மேட்சஸ் கண்டினியூஸாக எடுக்கணும். அப்பதான் வந்து உங்களால ஏஸ் மாஸ்டர் போக முடியும். ஸோ இதுவுமே இப்படிதான். அதுக்கப்புறம் என்ட்ரிலாம் மாத்திட்டாங்க. என்ட்ரிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையா இருக்கு. ஏஸ்க்கு மட்டும் கொஞ்சம் பக்ல இருக்கு. ஏஸ் மாஸ்டருக்கும் வருது, ஏஸ் டாமினேட்டருக்கும் வருது, அது இல்லாம கான்குரருக்கும் இருக்கு. எல்லாமே பார்க்க செம்மையா இருக்கு. அனிமேஷன்லாம் அதையுமே காட்டுறேன் நானு. அதுக்கப்புறம் இது ஏஸ் டாமினேட்டருக்கு டீமுக்குள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதுவுமே செம்மையா இருக்கு, பார்க்க சூப்பரா இருக்கு. இப்ப இருக்கிறதெல்லாம் சும்மா மைனர் டிஃபரன்ஸ் தான். இது கான்குரர் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. கூட டிராகன் வர மாதிரி இருக்கு. எல்லாமே பக்ல இருக்கான்னு தெரியல, ஏன்னா எல்லாத்துக்குமே டிராகன் மாதிரி காட்டுச்சு ஒரு கலருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வரும்னு தான் நினைக்கிறேன். பட் கான்குரர் செம்மையா இருக்கு. பட் இந்த வாட்டி இருக்கிறது எல்லாமே பெருசா டிஃபரன்ஸே தெரியல எனக்குலாம். இது அடுத்தது வரப்போறது செம்மையா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைட்டில், இந்த ஏஸ் ஏஸ் மாஸ்டர் கன்சிக்யூட்டிவா வரணுமா, கண்டினியூஸா 6 மேட்சஸ் வரணுமா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி அந்த 2026ல வந்து ஃபுல்லா வந்து ஏஸ் மாஸ்டரும் ஏதோ சம்திங் ஏஸா, ஆமா ஏஸ் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைட்டில் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன டைட்டில் தெரியல, மித்திக்ல தான் இருக்கு. மேல பார்த்தா அல்டிமேட்ல கட்டுறது பக்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுசா மெடல் கான்செப்ட். இந்த மெடல் வந்து நீங்க க்ரௌனு, ஏஸ் மாஸ்டர், அதுக்கு ஒன்னொன்னுக்கும் தகுந்த மாதிரி ஒன்னொன்னும் அப்கிரேட் ஆகி உங்களுக்கு ஒரு மெடல் ஃபார்ம் ஆகும். இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்க க்ரௌன், இந்த க்ரௌன் வந்து ஒரு சீசன் வந்து நீங்க க்ரௌன் போனீங்கன்னா ஒன்று வரும், லெவல் 1ல இருக்கும். அடுத்து 2 சீசன் போனீங்கன்னா லெவல் 2 ஆயிடும். அதுக்கப்புறம் 3 சீசன் போனீங்கன்னா லெவல் 3 ஆகி உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேசஸ் சைட்ல இருக்க லீவ்ஸ், இந்த லீவ்ஸுமே அப்படிதான். நீங்க என்னது 40 டேஸ் லாகின் பண்ணா போதும். ஒரு சீசனுக்கு நீங்க 40 டேஸ் லாகின் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான். மொத்தமா 3 சீசன்லயும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 40 டேஸ், ஒரு சீசன்ல 40 டேஸ் லாகின் பண்ணிடணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீசனா உங்களுக்கு லெவல் 1ல எப்படி இருக்கும், அடுத்தது 2வது சீசன்ல 40 டேஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா லெவல் 2ல இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் 3வது சீசன்ல 40 டேஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் மெடல். நம்ம ப்ரொமோஷன் மேட்ச் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஏஸ் மாஸ்டர்ல இருந்து ஏஸ் டாமினேட்டருக்கு போற ப்ரொமோஷன் மேட்ச் வந்து நீங்க முடிச்சீங்கன்னா லெவல் 1க்கு உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும். அதாவது ஒரு சீசன்ல ஒரு வாட்டி தான் வரும், சரியா? அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல போனீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1, செகண்ட் சீசன்ல போனீங்கன்னா உங்களுக்கு லெவல் 2, தேர்ட் சீசன்ல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் 3 எஃபெக்ட் வரும். ஒரு சீசனுக்கு போய் உங்களுக்கு ட்ரையல் மிஷன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல ஏதாச்சும் ஒரு 10 ட்ரையல் மிஷன்ஸ் முடிச்சிங்கன்னா இந்த ஹாலோன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஃபுல்லா எல்லாமே லைட் அப் ஆகும், எல்லாமே வந்து க்ளோ ஆகும். அந்த ட்ரையல் மிஷன்ஸ் இப்ப காட்டுறேன் பாருங்க. இப்ப அதுக்கும் முன்னாடி நம்ம நார்மலா டைமண்ட் போனோம்னா, இந்த மாதிரி கிரவுண்ட் போனோம்னா தருவாங்கல்ல, 3 சீசன் கண்டினியூஸா போனா ரிவார்ட்ஸ் கிடைக்கும்ல, அதுலயுமே இருக்கு. ஆனா அது என்னென்ன ரிவார்ட்ஸ் வருதுன்னு தெரியல. தென் வந்து இந்த இயர் டோக்கன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எப்படி கிடைக்கும்னா, அந்த ட்ரையல் மிஷன் இருக்குல்ல, அந்த ட்ரையல் மிஷன்ல வந்து நீங்க முடிக்க பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சீசனுக்கு வந்து உங்களால 1000 பாயிண்ட்ஸ் தான் எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாமே நீங்க முடிச்சீங்கன்னா, இது எத்தனை வரும் அப்படிலாம் தெரியல. பட் சைட்ல மேல வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது முடிச்சீங்கன்னா அது 10 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு, அந்த மாதிரி எத்தனை வாட்டி முடிக்க முடியுமோ அதெல்லாம் முடிச்சு உங்களால ஒரு சீசனுக்கு 1000 பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். அந்த 1000 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த இயர் டோக்கன் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு 2+2 மொத்தம் 4 கிடைக்கும். ஓகேவா? நார்மலா இதுல 4 கிடைக்கும். அது இல்லாம அல்டிமேட்ல வேற தனியா இருக்கு, அதுலயுமே காயின்ஸ் கிடைச்சது. ஸோ அது தெரியல. இந்த மாதிரி தான் ஒரு சீசனுக்கும் கலெக்ட் பண்ணிட்டு, இப்ப அந்த ஒரு சைக்கிளுக்கு பதில் இப்ப H1ன்னு சொல்லி வந்துடுச்சா, அந்த மாதிரி இந்த மாதிரி 3 சீசனுமே முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கடைசியா ஒரு மெடல் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது எதுக்குன்னு இன்ன வரைக்கும் தெரியல, பார்க்கலாம் அதுவுமே. அதுக்கப்புறம் இந்த மெடல் இருக்குல்ல, இது வந்து இதை வச்சு எதுவும் வாங்க முடியுமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே இந்த கீழே அந்த சீசன் சீரீஸ் ட்ரெஷரி வந்தீங்கன்னா கண்டினியூஸா அந்த சேலஞ்ச், அந்த டைமண்ட், அதுக்கெல்லாம் வந்து ரிவார்ட் கொடுத்த மேபி அதுவா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இயர் டோக்கன் வச்சு உங்களால வாங்க முடியுது இல்ல, அது வந்து இது ரெண்டும் ஏதோ பேராஷூட். இந்த இயர் டோக்கனு, இந்த சீசன் சீரீஸ் ட்ரையல் பாயிண்ட்ஸ், இதெல்லாமே வச்சு இப்போ ரிவார்ட்ஸ் வாங்குற மாதிரி இந்த ட்ரெஸ், ஹெட் கியரு, ஹோவர் போர்டு, அப்புறம் அந்த பேராஷூட் பார்க்க செம்மையா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வரப்போகுது. அந்த பெரிய மெடல், அந்த பெரிய அது பாயிண்டா மெடலான்னு தெரியல, அதை வச்சு என்ன வரப்போதுன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த மெடல் வேற எங்கெங்க இடத்துல காட்டும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்க உள்ள வரும்போது, டீமுக்குள்ள வரும்போது உங்க மெடல் காட்டும். நீங்க போய் தானா கஸ்டமைஸ் ஆகும்ல, அந்த மாதிரி ஃபுல்லா கஸ்டமைஸ் ஆகி உங்க மெடல் எப்படி இருக்கோ அப்படி உள்ள வரும்போது காட்டும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அது இல்லாமல் நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஸ்பின் வீடியோஸ், அடுத்து 4.2 பீட்டா அப்டேட்டை பற்றி, ஃபர்ஸ்ட் பீட்டா, செகண்ட் பீட்டா, எது எப்படி ஒர்க் ஆகும், என்னென்ன இருக்குது, எல்லாத்த பற்றியுமே போட்டிருக்கோம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்ல வாவ் மேட்சஸ் ட்ரைனிங்க்குமே இருக்குது. எல்லாமே என் பிளேலிஸ்ட்லேயும் போட்டு வச்சிருக்கோம், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ண வந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வரட்டாமாமே டர்.